வெல்கம் டு லப்பர் பால் வழங்கும் இது பவுலிங்கா பேட்டிங்கா கோ பிரசன்டட் பை தெனமேட்டை பேட்டு வேப்பங்குச்சி ஸ்டிக்கு. அதாவது ரொம்ப நாளாக நம்மளோட சமுதாயத்தில் நிலவி வர ஒரு குழப்பம் என்னன்னா, பவுலிங்னால நம்மளோட டீம் ஜெயிக்குதா, பேட்டிங்னால நம்மளோட டீம் ஜெயிக்குதா அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு பவுலிங், இந்த பக்கம் பேட்டிங்கும் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்லேருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்கள் புல்டாஸ் பிரதாப், இது வரைக்கும் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றிருக்கீங்க, எப்படியெல்லாம் தோற்றுருக்கீங்க, அது உங்களுடைய பங்களிப்பு என்ன? அதாவது சார், நம்ம முக்கி பவுலிங் வீசுவோம். அந்த அன்றைக்கி 50 ரன்னு தான் கொடுப்போம். அந்த அன்றைக்கி பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் ஆட மாட்டானுங்க, எல்லாம் ஆகாவளியில் ஆயிடுவானுங்க. நாங்கள் அந்த அன்றைக்கி எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு எங்களோட வேர்வையை சிந்தி வேர்வையை துடைக்கிறது கூட எங்களுக்கு நேரம் இல்லாமல் அப்படி வீசியிருப்போம். அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஒருத்தங்க கூட வேர்வையே வராத அளவுக்கு ஆடுவானுங்க. நீங்கள் சொல்லுங்கள் டக் அவுட் பேட்ஸ்மேன் தங்கதுரை, உங்களோட பங்களிப்பு எப்படி இருந்திருக்கு? அதாவது சார், நாங்கள் முக்கி அடிப்போம். ஒரு நாளைக்கு 120 ரன்னில் அடிப்போம். அந்த அன்றைக்கி இவனுக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஒழுக்கமாக வீச மாட்டானுங்க, கொண்டு போய் புல்டாஸ் வீசுவானுங்க, தோற்று போயிடுவோம். நீ பேசாத, உங்களால தான் நாங்கள் தோக்குறோம். விவாதம் சூடு பிடிக்கிற இந்த நேரத்தில் ஒரு சிறிய இடைவேளை விட்டு அடுத்து ஆரம்பிப்போம்.